இப்போ நம்ம எங்கே போகிறோம்? முக்கம்பூர். செருப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு முக்கம்பூர்னே நம்ம ஃப்ரெண்டு இன்னைக்கு நம்ம ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். அது நான் போகிற வழியில் என்னன்னு சொல்கிறேன். பஸ்ஸில் ஏற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னா என் ஃப்ரெண்டோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு போகிறோம். அது நாங்கள் தான் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலான்னு ஒரு பிளானில் போனோம். பிளான் பண்ணிட்டு போயிட்டோம். பிளான்லாம் பண்ணியாச்சு. நாங்கள் முக்கம்பூரில் போய் செலிப்ரேஷன் பண்ணலான்னு ஒரு பிளான். அதில் வந்து ஒரிஜினல் கேக்கு வச்சு பண்ணலான்னு, ஒரிஜினல் கேக் வந்து ப்ராங்க் கேக்கு வச்சு பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதுக்கு தான் இப்போ வந்து கேக் வாங்கிட்டு இருக்கோம். அது எப்படி வந்திருக்கு நீங்களே கொஞ்சம் பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து கேக் வாங்க தான் போகிறோம். என் ஃப்ரெண்டு தான் வந்து கேக் செஞ்சா. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அமிர்தா என் ஃப்ரெண்ட் நல்லா கேக் பண்ணுவா அப்படின்னா, அவள்கிட்ட தான் கேக் வாங்கியிருந்தோம். ப்ராங்க் கேக் அதெல்லாம் வாங்கியிருந்தோம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அவள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். கேக் வாங்கிட்டு நம்ம வந்து மீட் பண்ணலாம். எங்க 3 பேத்துக்கு தெரியும். ஒருத்திக்கு மட்டும் வந்து இது என்ன இங்க நடக்குதுன்னே தெரியாது. சும்மா வந்து முக்கம்பூர் போறோம்னு சொல்லிட்டு கூட்டு போறோம். அவளுக்கு தான் கேக்லாம் வெட்ட போறான்னு அவளுக்கு தெரியாது. செலிப்ரேஷன் சர்ப்ரைஸா இருக்கலான்னு அவளுக்கு வந்து அவங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க அங்க நடுவுல. அவங்களுக்கே தெரியாம நாங்க 2 பேரும் பின்னாடி உட்காந்துருக்கோம். ஒருத்திக்கு தெரியும், இன்னொருத்திக்கு வந்து பர்த்டே கேர்ளுக்கு வந்து தெரியாது நாங்க வந்து பின்னாடி சீட்டு தான் உட்காந்துருக்கோன்னு. நாங்கள் இன்னும் பஸ்ஸில் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கா. நாங்கள் ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து பஸ்ஸில் ஏறிட்டாளுங்க. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பின்னாடி சீட்டில் வந்து ஏறி உட்காந்துட்டோம். ஆனால் அவளுக்கு தெரியாது நாங்கள் பின்னாடி வந்திருக்கோன்னு. கடைசியில் இறங்கும் போது கொஞ்சம் சொதப்பிருச்சு. இறங்கும் போது பார்த்துட்டா. அப்புறம் நாசமாக போயிடுச்சு. இப்போ வரதெல்லாம் வந்து நாங்கள் வந்து முக்கம்பூர் போகிற வழி. அதை பாருங்கள். A few hours later. ரொம்ப நேரம் கழிச்சு நாங்கள் வந்து இப்போ வந்து முக்கம்பூர் வந்துட்டோம். கேக் வெட்டலாம் போகிறோம். கேக் வந்து உருகிருச்சு. என்னன்னா அது வந்து ஆக்சுவலாக அது வந்து ஐஸ் கேக்கு. டின்னு வச்சுருந்தோம். ப்ராங்க் கேக்குன்னு சொல்லி டின்னு வச்சுருந்தோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா டின்னு மட்டும் தான் தெரியுது. க்ரீம் எல்லாம் வந்து கீழே உருகிருச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா நீங்களா, சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. Thank you. போச்சு. என்னாச்சு? திங்க தானே போறோம். இது என்னது? சாரி, பிராங்க் இதாயிடுச்சு. இது பிராங்க் கேக்கு. இது என்னது? பாருங்க மக்களே, பிராங்க் கேக்கு நாசமா போய் என்ன பண்றது? பிராங்க் கேக்கு தெரிஞ்சு நாசமா போச்சு. பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க. நீ வெச்சு ஹாப்பி பர்த்டே. ஆனா கோலம்
இருந்துச்சு கேக்குதான். பலரிங்க கோளாரா இப்படி நாசமா போகும் தெரியல. அந்த கேக்க உருகின கேக்க அந்த எல்லார் கேங்லயும் ஒரு கோளாறான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும். அந்த மாதிரி கேஸா அவ அந்த கிரீமை எடுத்து ஹார்ட் பண்றேன்னு பேர்ல ஏதோ ஒண்ணு பண்ணி அத கோளாரா ஆக்கிட்டா ஆக்சுவலா. ஆனா இன்னொரு கேக்கு ஒரிஜினல் கேக் வந்து அது கொஞ்சம் உருகிதான் இருந்துச்சு. பரவாயில்ல, அது கேக்கு நல்லா இருந்துச்சு. எங்க கேக் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆமா, ஆனா இவ பர்த்டேக்கு பண்ணலான்னு வந்தோம். ஆனா இப்படி நாசமா போகும் எதிர்பார்க்கவே இல்லை. அது கேக்கும் இந்த குச்சியும் கீழே போட்டாளுகளா மக்கள் இந்த பேர் அழகுபடுத்தி இருக்கேன். இத பாருங்க கொஞ்சம். மனசையும் மச்சானுக்கு குடுத்துட்டேன் பாருங்க. இவங்க பண்ணி இது பேரு பிராங்க் கேக்கும். பாருங்க ஐயோ Thank you so much. Happy Audi macha. ஆனா கேக் நல்லா இருக்கு. நல்லா கேக்கு. எனக்கு போன் ஆஃப் பண்ணு. இல்ல மச்சான் உனக்கு சொல்றேன். அது செம்மையா இருக்கு. இந்த பிராங்க் கேக் ஐடியா யார் பண்ணா? இந்த கேக் அப்படி ஆயிடுச்சு. கவர் பண்றாடே அம்மா சீமா அது கேக்குனே எனக்கு அப்படி விட்டாடா சொல்லு. என்ன சொல்லு. சேனல்ல பண்ணிட்டு அப்போ சொல்லு சொல்லு. ஏதோ நான் சொன்னேன். சத்தியமா எடுத்துறோம்க்கா. கூப்பிடவே இல்லையா? சத்தியமா அந்த கேக் உண்மையான கேக்குன்னு நினைச்சேன். எனக்கு தெரியவே இல்லை மேல சில்வர் இருக்குன்றது. அதுக்கப்புறம் இது போட்டு பூசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அது பிராங்க். சொல்லு என்னன்னு. அதான் பிராங்க் கேக்குன்னு எனக்கு தெரியல. அப்ப அப்படியே வெட்டி இருந்திருக்கோம். சத்தியமா இப்படி வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. நான் இங்க ஒருத்தி திட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் வந்து உட்காந்து கேக் சாப்பிட்டு இருக்காளுங்க வேற. ஆனா கேக் செம்ம டேஸ்டா இருந்துச்சு. வேற லெவலா இருந்துச்சு கேக். அது வந்து மத்தபடி எங்களுக்கு வந்து அந்த ஐஸ் எல்லாம் கிரீம் எல்லாம் ஊறிச்சு. அதான் எனக்கு வந்து தடுப்பா இருந்துச்சு. மத்தபடி கேக் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அவரோட என் ஃப்ரெண்டோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணிட்டு மறக்காம. பரவாயில்ல, சூப்பரா இருந்துச்சு கேட்கலாம். அதுல குறை சொல்ல முடியாது. ஆனா என்ன, நான் எதிர்பார்த்தது ஒண்ணா இருந்துச்சு, நாங்க நடந்தது ஒண்ணா இருந்துச்சு. ஆனா என் ஃப்ரெண்ட் வந்து பண்ணி வச்சா பாருங்க, அதுதான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. பண்ணி வச்சிருக்கேன்டா. வாமிட்டா வருது பார்க்கும் போதெல்லாம். மூடி வைக்கத தெரிய முடியுது. அங்க என்ன பண்றா பாத்தீங்களா? இதோ வந்து அங்க இருக்கு பாரு, பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அரியவகை உயிரினம் போயிட்டு இருக்கு. இவங்க காணா போயிட்டாங்க. கொடுப்போமா? என்ன கொடுப்போம்? கூட்டம் இப்படி தொலைச்சு விட்டீங்களே அப்படின்ற மாதிரி போகுது. சத்தியமா அப்படிலாம் போயிட்டு இருக்கா. இந்த ஜூக்காரங்க யாராச்சும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரியவகை விலங்கத்தை வந்து பிடிச்சிருப்பாங்க. பெண்தானே சாஃப்டா இருக்கு. கொஞ்சம் சரி, நீ கொஞ்சம் ரகடான ஆளு. கேட்டா அதுவே சொல்லிக்கும். அது வந்து அது ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாக்கிறதுக்கு சைக்கோ மாதிரி இருக்கும். காமெடி பீஸ் மாதிரி சைக்கோ எல்லா மாதிரி இருக்கும். பயங்கர சைக்கோ. எனக்கு ஏதாவது பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ல ஓடிடுவேன். எனக்கு 2 ஃபேஸ் இருக்கு. யாருக்கும் என்ன ஃபேஸ்ல பாக்குற மாதிரி இருக்காது. எல்லா ஃபேஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது கேவலமா இருக்கும். யாரும் திட்டுறாங்க பாரு. ஐயோ ஆபாத்தானடா. இன்னும் கொஞ்சம் கடைசி ஆறாடி பாத்துங்க. இதெல்லாம் தள்ளி விட்டுட்டானே. எங்க போறானா புரியல. சாவு போலாம். நீ சாவு. நான் எதுக்கு வரணும்? ஃப்ரெண்ட் இல்ல. இல்ல எல்லாரும் ஒண்ணா போக முடியாது. நீ போயிட்டு வர, நாங்க அடுத்த பஸ்ல வரோம். போலாம். வாங்க போலாம்.
அப்புறம் கேக்லாம் கட் பண்ணிட்டு நாங்கள் வந்து இங்கே தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்க்க வந்திருந்தோம். பார்த்துட்டு மறுபடியும் வந்து ஊஞ்சல் ஆட போயிட்டோம். ஊஞ்சல் அங்கே ரொம்ப நாள் ஆச்சு இங்கெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அங்கேயும் வந்து உளுந்து செம ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் போட்டு ஜாலியாக ஃபன் அதை கொஞ்சம் பாருங்க. பூந்துருவா போல முட்டா போதும். அந்த குதிரை இருக்குல்ல, அந்த குதிரை மேலலாம் ஏறலாமான்னு கேக்குது. இதை என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க. ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் உயிரோடு இருக்க குதிரையில ஏறுவாங்க. நம்ம சிலையா இருக்கிறது ஏன்னா நம்மளை எட்டி உதைக்காதுல. ஒரு முன்னோக்கு யோசனை. அறிவு கொழுந்து சுத்தி கப்பல்ஸா இருக்காங்க. நாங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். நம்ம எடுப்போமா? அப்படியே மேலே பாருங்க, ஆளுது மேலே. ஆமா, இவரு கேமரா மாத்தோம். ஆடு ஜெயஸ்ரீ, நீ ஆடு ஜெயஸ்ரீ. செலவு வைக்காம போறதில்ல. நாங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் தான் வந்தோம். ஆனால் அது நாசமாக போய் ஓரளவுக்கு ஓகே மாதிரி வந்திருக்கு. அப்புறம் ஊஞ்சலில் வந்து எல்லாரும் தள்ளி விட்டுட்டு ஸ்பீடாக விளாண்டுட்டு இருந்தோம். அது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியாக போனாலே, கேர்ள்ஸ் கேங் இருந்தாலே அது தனி ஸ்பெஷல், பாய்ஸ் கேங் இருந்தாலும் அதுவும் தனி ஸ்பெஷல். ஆனால் கேர்ள்ஸ் கேங்கு அதுவும் நல்லாயிருக்கும், பாய்ஸ் கேங்கும் நல்லாயிருக்கும். ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஷிப்னாலே கொஞ்சம் ஜாலியாக இருக்குங்க. பாய்ஸ் அண்ணா கேர்ள்ஸ் ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து சூப்பராக இருக்கும். அதுமாதிரி நாங்கள் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்களோட கேர்ள்ஸ் ஜேர்னியை. இனிமேல் தான் நிறையா வீடியோ வரும், பாருங்கள். ஆனா மேல மட்டும் கீழே விழுவ போது எனக்கு தெரிஞ்சு மேல இருந்து ரெண்டு பேரும் இப்ப வந்து என்ன மச்சா படுத்து நீச்சல் அடிக்கிறாங்க. நார்மல் எடு, ஆனா சுடுதான். எடுக்கிறேன். எடுக்க ஆரம்பிச்சானு
வெயில் தான் அடிக்குதுங்க. ஆமா ஜாலி கேக்குதான் மச்சான். அங்க பாரு ஹைட் பத்த மாட்டேங்குதா. சாவடி செத்தடி. குழந்தை கூட சூப்பரா ஆடும், நீ தான் கேவலமா ஆடுற. லைஃப் இப்படியே அனுபவிக்கலாம் மச்சான். நானும் ஆனா பரவாயில்ல. நம்ம அப்புறம் நாங்கள் தண்ணிக்கு வந்துட்டோம். தண்ணியில் வந்து ரொம்ப நேரம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். அது வரைக்கும் ஃபோனு ஞாபகமே வரல எங்களுக்கு. செம்ம என்ஜாய் பண்ணிட்டு அங்கே வந்து ஒரு குழு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அக்காங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த அக்காங்க கூடலாம் கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சாங்ஸ்லாம் பாடிட்டு இது நாங்கள் கடைசியில் தான் வீடியோ எடுத்தேன் ஆக்சுவலாக. அது மாதிரி நல்லா ஜாலியாக நிறைய என்ஜாய் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து அதாவது நேற்று தான் என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. அவள் பேர் தீபா. அவளுக்கு பர்த்டே. நாங்கள் வந்து நேற்று எங்களுக்கு தான் எக்ஸாம். அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து செலிப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தோம். நேற்று வந்து ஆக்சுவலாக 10th எக்ஸாம் போல். அவ்வளோ பேர் எல்லாமே 10th தான் ஃபுல்லாக. அங்கே பார்த்தா இங்கிட்டு கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாம் 10th தான். நிறைய பேர் 10th பசங்க வந்தாங்க. லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 10th பசங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஐஸ் ஃபுல்லா டியர் எம்டி லைஃப் கவு கவு கோலி கவு ஐ வாண்ட் டு ஹியர் நவ காட் ஐ அம் அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் நல்லா சாங்ஸ்லாம் பாடிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக உட்காந்துருந்தோம். அப்போ அந்த அக்காங்கெல்லாம் போயிட்டாங்க. அவங்க யாருன்னே தெரில. திடீர்னு வந்தாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், பாட்டு பாடணும் எல்லாம் சேர்ந்து. திடீர்னு போயிட்டாங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து சடனாக வருவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. நிறைய பேர் நான் வந்து பார்த்துருக்கேன், ஜாலியாக வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கும் ஒர்க் இருக்குல்ல. அப்புறம் வைப் பண்ணிட்டு இப்போ நாங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துடுங்க. வீடியோலாம் எடுத்துட்டு ஜாலியாக வைப் பண்ணிட்டு சுற்றி நிறைய பேர் பாய்ஸ் ஆனாங்க.
நாங்கள் கேர்ள்ஸ் எங்கே போகிறதுனே தெரில. அப்போ நாங்கள் எப்படியோ நடுவில் உட்காந்துக்கிட்டோம். பாய்ஸ் வரணும்னு சொல்லிட்டு நடுவில் உட்காந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருந்துட்டோம். நல்லா டைம் ஆச்சு, எல்லாம் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இதோட இந்த vlog முடியுது. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், லவ் யூ ஆல்.